இதயம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரவணன் ஆம்புலன்ஸ் டிரைவர் குமாரை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே அவர்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு அவங்களோட அட்ரஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்ணவங்களை பற்றிலாம் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி சரவணன் கேட்கறதுனால அவங்க வந்துட்டு சரிங்க சார், ஏதோ நல்லதுக்காக சொல்கிறீங்க, எனக்கு அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் தெரியாது, நான் அவங்க வீட்டை வேணால் காமிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. வாசுவோட வீட்டை வந்து காமிச்சிட்டு அவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவர் போயிட்டு கதவு வந்து தட்டுறாரு. அப்போ வெளியில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து என்னப்பா யார் வேணும் அப்படின்னு கேட்க, இல்லை இந்த வீட்டில் வாசுன்னு இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தை வந்து பார்க்கணும், இறந்துட்டார்ல அவங்களோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓஹோ அவங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காங்கப்பா, இறந்துட்டார்ல வாசு, அவரோட மனைவிக்கு தான் இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, துரை அங்கே வராங்க. துரை கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வராங்க. என்ன யார் வேணும் அப்படின்னு கேட்க, உள்ளே போய் பேசலாமே அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது சரவணன் வந்துட்டு ஆதி சொல்லி அனுப்பின எல்லா விஷயத்தையுமே வந்து துரைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போது துரை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இது இருக்கார்ல ஃபோட்டோவில் இவர் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ துரை வந்துட்டு சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி துரை அங்கேருந்து எந்திரிச்சு வந்து அறிவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இங்கே சரவணன் ஒரு ஆளை வந்து ஆதி அனுப்பியிருக்கான், செக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான், நமக்கு இதையும் கொடுத்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி செக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டோமா அப்படின்லாம் அறிவுக்கிட்ட சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ அறிவு வந்துட்டு இங்கே பாரு எதையும் சொல்லிடாத, ஏதாவது பேசி அவனை முதல்ல அங்கேருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி இப்போதைக்கு நான் அனுப்பிடுறேன், அப்புறம் நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து சரவணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க, அவங்க எப்படி வரதுக்கு 1 வாரம் ஆகும், அவங்க 1 வாரம் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனும் சரி நான் உங்கள் அண்ணனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசுவோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாரதி ரூமில் இருப்பாங்க. இப்போ ஆதி அங்கே போகிறாங்க. ஆதி பார்த்த உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, என்ன ஆதி இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளே எதுக்காக திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேட்க, அது என்னன்னே தெரியல பாரதி, உங்களை பார்க்காம இருக்கவே முடியலையா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதனால தான் திரும்பவும் வந்துட்டேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டா நான் போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ பாரதி வந்துட்டு என்ன வேறு மாதிரி பேசுகிறீங்க, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆதி வந்துட்டு இதான் பாரதி உங்ககிட்ட பிடிச்சதே, இன்டெரக்டாக விஷயத்துக்கு வந்துடுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பாரதி வந்துட்டு போங்க ஆதி, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போக, அப்போ ஆதி பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன உடனே பாரதி திரும்பி பார்க்குறாங்க. என்னது பொண்டாட்டியா, ஆமாம் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, பொண்டாட்டி தானே போ அப்படின்னு சொல்லி வாடி போடின்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு முத்தம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முத்தம் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நான் இங்கேருந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பாரதி அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது ஆதி வந்துட்டு என்னடி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க அப்படின்னு வாடி போடின்னு போட்டு பேச, அப்போ பாரதியும் ரொம்ப செல்லமாக என்னது வாடி போடி நான் சொல்கிறீங்க, அப்போ இந்த கல்யாணம் கேன்சல், யார் என்ன சொன்னாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே பாரதி ஆதி வந்துட்டு திடீர்னு எமோஷ்னல் ஆகிடுறாங்க. பாரதி விளையாட்டுக்கு கூட இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க, நீங்கள் காலம் முழுக்க முத்தம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை, எனக்கு உங்கள் கூட வாழணும், அது மட்டும் போதும் எனக்கு, இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க, இப்போ கூட பாருங்கள் என் நெஞ்சு அப்படியே படப்படன்னு துடிக்குது அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாரதி வந்துட்டு ஆதி கிட்ட வந்து யார் நீ, எனக்கும் ஆதிக்கு இடையில் நீ எதுக்காக வர, எதுக்கு நீ அடிக்கடி வந்து படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க, இனிமே அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், முழுசாக எனக்கு மட்டும்தான் சொந்தம், இனிமேல் அவரை பற்றி நீ எல்லாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நெஞ்சில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்போது ஆதி வந்துட்டு இதை விட பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணனும் வந்துடுவார். அதுக்கப்புறம் ஆதி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்ன அந்த குடும்பத்தை போய் பார்த்தியா பேசினியா அப்படின்லாம் கேட்குறாங்க. போய் பார்த்தேன்ப்பா, ஆனால் இறந்து போயிருக்கார்ல அவரோட மனைவிக்கு தான் வந்து கல்யாணமா, அதுக்காக ஏதோ வெளியூருக்கு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு பாரதி வந்து பார்த்தீங்களா ஆதி, நல்ல வேளை அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்லப்போனால் அவங்க போட்ட பிச்சை தான் எனக்கு இப்போது நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக சரி சரி அந்த ஃபோட்டோவை காமி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சரவணன் வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஓப்பனே பண்ண முடியாது.
என்னன்னே தெரியல, திடீர்னு அப்படியே ஹேங் ஆகிடுச்சு, லோடிங்னே வந்துட்டுருக்கு, ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்வேதா வந்துட்டு ஆதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன திரும்பவும் அதே ப்ரைவேட் நம்பர்லேருந்தே வருது அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன நான் சொன்ன மாதிரி போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் சொன்னீங்கன்றதுனால தான் போய் பார்த்தோம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு ஏதாவது உண்மை தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஸ்வேதா வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ என்ன அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனாக தெரியணும், அவ்வளோதானே, அவங்கள பற்றி மொத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா வந்து அந்த குடும்பத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.